வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் யூனிட் 3 ஸ்டேட் கவர்மெண்ட் இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கில் சிவிக்ஸில் நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது மாநில அரசு இந்த லெசன் இருக்குது. லெசனுடைய புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் இஸ் அப்பாயிண்டட் பை, அதாவது ஆளுநரை நியமிக்கிறது யார் அப்படின்னா பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர். மார்க் பண்ணுங்கள். அடுத்தது ஸ்பீக்கர் ஆஃப் ஸ்டேட் இஸ், சபாநாயகர் வந்து யார் அப்படின்னா எல்லாமே தான், அதாவது மாநில தலைவர், அரசின் தலைவர், குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவரின் முகவர், அதாவது பிரசிடென்ட், ஏஜென்ட் எல்லாமே தான். அப்போ நன் ஆஃப் தீஸ். தட் கொஸ்டின், which among the following is not one of the powers of the government? கீழ்கண்ட எது வந்து எது வந்து ஆளுநரின் அதிகாரம் அல்ல அப்படின்னா டிப்ளமேட்டிக், தூதரகம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் வந்து who can nominate one representative of the Anglo-Indian community to the state legislative assembly. Fourth one, who can nominate one representative of the Anglo-Indian community to the state legislative assembly. ஆங்கில இந்தியன் வகுப்பினருக்கு ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்தில் யார் நியமிக்கிறார் அப்படின்னா த கவர்னர், ஆளுநர். நெக்ஸ்ட், த கவர்னர் டஸ் நாட் அப்பாயிண்ட், ஆளுநர் வந்து யாரை நியமிக்கப்பட்டார் அப்படின்னா ஃபோர்த்து ஜட்ஜஸ் ஆஃப் த ஹைகோர்ட், அதாவது உயர்நீதிமன்ற நீதிபதிகள். நெக்ஸ்ட்டு, த ஸ்டேட் கவுன்சில் மினிஸ்டர்ஸ் இஸ் ஹெட்டட் பை, பாருங்கள், அமைச்சரவின் தலைவர் யாருன்னா த சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர். செவன்த் பாருங்கள், த மினிமம் ஏஜ் ஆஃப் த மெம்பர்ஷிப் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதாவது பேரவை உறுப்பினருக்கு குறைந்தபட்ச வயது எதுனா 30 years, 30 வயது. சி ஆப்ஷன் மார்க் பண்ணுங்கள். செவன்த்து, த மினிமம் எய்த்து, which one of the following state does not process a bicameral legislature, அதாவது எந்த மாநிலம் வந்து ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை அப்படின்னு கேட்டிருக்கு. தமிழ்நாடு. The High Court is India were first started at, இந்தியாவின் முதன்முறையாக உயர்நீதிமன்றம் தொடங்கப்பட்ட இடங்கள் கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ். இது 10th, which one of the following states have a common high court? எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றிருக்கின்றன அப்படின்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானா. நெக்ஸ்ட்டு fill in the blanks. Governor of the state government surrenders his resignation. அதாவது ஆளுநர் வந்து தனது ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுக்குறாருன்னா த பிரசிடென்ட். மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏஸ் எலெக்டட் பை த, அதாவது சட்டமன்ற உறுப்பினரை யார் தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னா பீப்புள். டேஸ் ஆக்ட்ஸ் த சேலஞ்சர் கவுன்சில், டேஸ் ஆக்ட்ஸ் த சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இன் த ஸ்டேட், அதாவது எந்த மாநிலத்தில் பல்கலைக்கழகங்கள் வேந்தராக செயல்படுகிறார்கள், யார் வந்து த கவர்னர். Both the chairman and members of the state public service commission can be removed only by the president, அதாவது யாரால் மட்டும்தான் பணி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னா பிரசிடென்ட். மேட்ச் ஃபாலோயிங்: கவர்னர், ஹெட் ஆஃப் த ஸ்டேட், சீஃப் மினிஸ்டர், ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த அசம்பிளி, MLC cannot vote for grants, armed forces, tribunals. Answer the questions. First one, what is the importance of the governor of the state? மாநில ஆளுநரின் முக்கியத்துவம் யாது? பேஜ் நம்பர் 259 261 வரைக்கும் இருக்கு. 259 பாருங்க. 259 இந்த 2 லைனு. நெக்ஸ்ட்டு 261 இந்த 2 லைன் மார்க் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட்? 260, ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கு தகுதிகள் யாவை?
260 பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணுங்கள். செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஒரிஜினல் ஜூடிடேஷன் ஆஃப் த ஹைகோர்ட்? 265, அதாவது உயர்நீதிமன்றத்தின் தனக்கே உரிய அதிகாரங்கள் யாவை? 265. இதுலேருந்து இது வரைக்கும் தேட் கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணுங்கள். ஃபோர்த் கொஸ்டின், வாட் டு அண்டர்ஸ்டாண்ட் பை த பீலேட் ஜுடிஸ்டிக்ஷன் ஆஃப் த ஹைகோர்ட்? அதாவது உயர்நீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரங்கள். 265. 265 இந்த ரெண்டு பேராகிராஃப் மார்க் பண்ணுங்கள். ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர். ஆன்சர் டீட்டெயில் பாருங்கள். டிஸ்கிரைப் த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த கவர்னர். ஆளுநரின் அதிகாரங்கள். 260 பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணுங்கள். அதுலேருந்து இது ஃபுல்லும் உங்களுக்கு இதிலேருந்து இது வரைக்கும் அந்த பவர்ஸ் தான் இருக்குது. நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர்? அதாவது முதலமைச்சரின் அதிகாரங்கள். 262. 262 இதுலேருந்து ஆரம்பிச்சுருங்க. இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் சீஃப் மினிஸ்டரோட அதிகாரங்கள். நெக்ஸ்ட்டு, கிரிட்டிக்கலி எக்ஸாமின் த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது அமைச்சரவையின் அதிகாரங்கள். 262 அண்ட் 263 பாருங்க. 262 இதுலேருந்து ஆரம்பிங்க. 263 இது வரைக்கும் தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் வரைக்கும் மார்க் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட், எல்லா கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.